எபிக் அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப்பில் 3வது நாளில் இருக்கோம். இதுதான் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய காத்தாடிங்க பாருங்க. அழகா ஒரு சூப்பர் கேரவேனு, 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு டபுள் பெட்டு. ஹலோ பீச்சா, நைஸ் டு மீட் யூ. ஒரு ரிமோட்டான சவுத் ஆஸ்திரேலியா கிராமத்தில் வந்து இதெல்லாம் பார்க்குறது வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். பட் கான்ட்ராஸ்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு. சென்ட்ரல் இருந்து பார்த்தோம்னு வைங்களேன், ஐயோ புதக்குழி, போகலாமா வேணாமா? பட் இடம் எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ லேண்ட்ஸ்கேப்பே யாருமே இல்லாத பீச்சில் நாங்கள் 2 பேர் மட்டும் வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃப்ளாட்டஸ்ட் லாங்கஸ்ட் ஹைவே. ஐயோ பயமா இருக்குது, உளுந்தா முடிஞ்சது லைஃபு. குவாரண்டைன் செக் பாயிண்ட் அஹெட் பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அடிலைட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். அடுத்த நாள் காலை மணி 9ங்க. என்ன குமார், ஏதோ ஒரு பயங்கரமான கடலுக்குள்ளே அப்படியே நடந்துட்டுருக்குற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ இந்த இடம் ஃபிஷ்ஷிங்க்கு ஃபேமஸ்ஸு. மக்கள்லாம் காலையில் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டு இந்த அட்டகாசமான நாளை ஆரம்பிப்போம் அப்படின்னு தான். பாருங்க, சன் வந்துருச்சு. அரௌண்ட் ஒரு 7:30 மணிக்கு தாங்க இங்கே சன்ரைஸ் ஆச்சு. நம்ம கார் அங்கே நின்றுச்சு, பார்த்துருப்பீங்க முந்தின எபிசோடில். ஒரு குட்டி டவுனான ஸ்ட்ரீக்கி பேல இருக்கும். அங்கேயே காரை நிறுத்திட்டு வந்து தூங்கியாச்சு. அப்படியே ஓரளவுக்கு நல்லா தூங்கிட்டோம். நம்மளோட இந்த கிரேட் ஆஸ்திரேலியன் ரோட் ட்ரிப் அடிலைட் டு பெர்த், அதில் இன்னைக்கு 3வது நாள் காலை மணி 9ங்க. ஸ்ட்ரீக்கி பே அப்படின்னு எய்ரி பெனின்சுலாவில் உள்ள ஒரு குட்டி டவுனில் இருக்கோம். அதனால் இங்கேருந்து இப்போ மீண்டும் அந்த ஐரி ஹைவேல ஜாயின் பண்ணி சதர்ன் ஆஸ்திரேலியாவை இன்னையோட முடிக்க போகிறோங்க. அதாவது சவுத் ஆஸ்திரேலியா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட பார்டர் டவுனான யுக்லா இங்கேருந்து 600 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இன்றைக்கி 600 கிலோமீட்டர் பயணம் பண்ணி அந்த பார்டர் டவுனில் போய் தான் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நம்ம என்னென்ன ஹோட்டல் எடுத்தால் ஸ்டே பண்ண போகிறோம், அப்படியே எங்கேயாவது ஒரு ஃப்ரீ கேம்பிங் சைட்டோ இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே படுத்துட வேண்டியது தான். இங்கே மீன் பிடிக்கிறதுக்கு அலோடு இந்த இடத்துல. ஸோ அதுக்காக எல்லாம் வந்துட்டுருக்காங்க. மீன் பிடிக்கிறதுக்காகவே கட்டி விட்டுருப்பாங்களாட்டிருக்கு இந்த இது. அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கொக்கெல்லாம் நின்றுட்டுருக்குது. சதர்ன் ஓஷன் அல்லது அண்டார்டிக் பெருங்கடலை வந்து கால் வச்சது பார்த்தது பாருங்க. எல்லாம் இதை செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது நல்ல ஆழமாக இருக்குது இந்த பகுதி. ஸோ நிறைய மீன்கள் கிடைக்க மாட்டிருக்கு. ஸோ மீன் பிடிக்கிறதுக்காகவே இது பண்ணியிருக்காங்க இந்த இடங்களில். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் கடைசி நாடான ஆஸ்திரேலியாவில் இருக்கோம். ஸோ நம்ம இப்போது இந்த என்ன சொல்கிறது எபிக் அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப்பில் 3வது நாளில் இருக்கோம். அடிலைட் டு பெர்த் போகிற வழியில் இப்போ வந்து ஸ்ட்ரீக்கி பேல இருக்கோங்க, ஐரி பெனின்சுலாவில். இங்கேருந்து அப்படியே டுவர்ட்ஸ் பெர்த் நோக்கி போகிறோம். இன்றைக்கி 600 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பார்டரில் இருக்க யுக்லா டவுனுக்கு போய் தான் முடிக்க போகிறோம். போகிற வழியில் ஒவ்வொன்றா அப்படியே வந்து கவர் பண்ணிட்டே போகலாம், நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி. ஓகே வாங்க. பிடிச்சாங்க நண்டு தான். ஸோ யூ காட் த கிராப். யா இது பாருங்க, இது கிராப். இதுங்க சான்ஸே இல்லை. ஒன்று பிடிச்சாருங்க. ஓ போகுது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கொண்டு வருவேன். இல்லைன்னா இது இப்படி போய் தண்ணிக்குள்ள வந்துருச்சுன்னா. ஸோ இப்போ நண்டு பிடிக்க தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் நண்டு பிடிச்சிருக்காரு. லைவாக இருக்கு பாருங்க. பா என்னைக்கு இது பிடிச்சிருப்போம் ஒரு கப்புன்னு வந்து கையை எப்படி பார்க்குது பாருங்க நண்டு. சான்ஸே இல்லை. சரியான லுக்கு, நண்டு லுக்கு. இப்போ அங்கேயும் நண்டு பிடிச்சிட்டாருங்க. இப்போ நிறைய இடத்துல போட்டு வச்சிருக்காரு தம்பி. இங்கே நிறைய நண்டு கிடைக்க மாட்டிருக்கு. அப்பா
ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நண்டு. Do you need to get a license to catch crab here? No. Okay. Oh, it's allowed for all. Yeah. Okay. Only in this place. Yeah. Okay. நான் சொன்ன மாதிரி சில இடங்களில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே முக்கியமாக வந்து வலை போட்டில் மீன் பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி குட்டி அந்த இது வச்சோ, இது வந்து கிராபுக்குன்னே போடுற ட்ராப்பு, இது தவிர அப்புறம் வந்து அந்த தூண்டில் வச்சு பிடிக்கலாம். 2 கிராப் பிடிச்சா இருப்பாருங்க. எங்கே ஒன்று அங்கே கிடக்குது, இங்கே ஒன்று கிடக்குது. எங்கேயும் போவாதா, அப்படியே நிற்கிது. ஏகப்பட்ட பறவைகள், இடமே ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்குதுங்க. ஓகே, சூப்பராக பிடிச்சது. Did you caught any fish? No, not really. Not it. Okay. சரிங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகே, see you. Bye. இங்கே போய் ஆர்வமாக இருக்குது. ப்ளூ ஸ்விம்மர் கிராப். வெரி குட். சூப்பராக இருக்குது இந்த கிராப். இப்படி தான் பாருங்க. ஓ, மினிமம் இவ்வளோ இருந்தால் தாங்க வந்து பிடிக்கணும். கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் திரும்ப போட்டுடணும். ஏன்னா வந்து இங்கே சஸ்டைனபிள் இது பண்ணுறாங்க. குட்டியெல்லாம் வந்து பிடிச்சா திரும்ப போட்டுடுறாங்க. பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப சின்னதாக இருந்தால் வந்து தூக்கி பாருங்க, சின்னதாக இருக்குன்னு தூக்கி போட்டாருங்க. எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க. நம்ம இதில் இதெல்லாம் சாப்பிட்ருவோம், பட் அது இன்னும் வளரணும் பிடிக்கிறதுக்கு. அப்போ தான் ரொம்ப நாள் இது பண்ண முடியும். நாய் துடிக்குது இதை சாப்பிட்றதுக்காக. சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி போய் சாப்பிட்றாங்க. ஹாப்பி. ஓகே, see you. Bye. Thank you. Bye. Yeah, thank you. போட்டார் பாருங்க தம்பி மறுபடியும். சூப்பருங்க, அட்டகாசமாக வந்து நண்டு பிடிக்கிறத பார்த்துட்டோம். அதை விட சந்தோஷம் இவங்க இந்த குட்டி நண்டை திருப்ப போடுறது தான். இப்படி இருந்தால் மட்டும்தான் என்றைக்குமே நமக்கு மீன்களும் கடல் உணவுகளும் கிடைக்கும். குட்டி எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம்னா அப்புறம் ஒன்றும்லாம் முக்கார வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தச்சோடு கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரென்ஸ் பயங்கரமாக இருக்குது. சரி, நம்ம அப்படியே போயிட்டு கிளம்பலாமா டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, யூக்லா. ஓ, எழுதி வச்சுருக்கீங்களா? தெரியுதா? அடிலேட் டு பெர்த். ஓ, எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருக்கீங்களா? சூப்பர். அவ்வளோதாங்க, கிளம்பி விட்டோம். 2 நாளாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். Day 3 டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, யூக்லா கிராமம். போகலாமாங்கண்ணா? கண்டிப்பாக. ஓகே, டன். கிளம்பி விட்டோம். ஓகே, என்ன குளிர்னா பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கிளம்பி விட்டோம் டுவர்ட்ஸ் செடுனா. அப்படியே அந்த ஹைவே பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியது தான். 100 கிலோமீட்டர் இங்கேருந்து செடுனா. இந்த இடம் பாருங்க இவ்வளோ வறண்டு இருக்குது, பச்சையாக இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, இங்கேயும் அதே தான் இருந்தது. எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துட்டாங்க, புல்லெல்லாம் இங்கே அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. பாருங்க அந்த பக்கம் எப்படி இருக்குது, நான் உங்களுக்கு கரெக்டாக கேப் வரும்போது காட்டுறேன். சும்மா அப்படியே எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே பச்சை பசேல் ஏதோ சுவிட்சர்லாண்டில் இருக்க மாதிரி இருக்கா. ரோட்டுக்கு அந்த பக்கம் அப்படியே கான்ட்ராஸ்டாக ரோட்டுக்கு இந்த பக்கம் பாருங்க, ஏதோ ஒரு வரக்காட்டில் இருக்க மாதிரி இருக்கா. வரக்காடு, சாண்டியூன்ஸு, புஷ்னி, இது எப்படி இருக்கு பாருங்க. அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரே மண்ணு தான் 2 பக்கமும். அங்கே ஏதோ விவசாயம் பண்ணியிருக்காங்க, இங்கே சும்மா விட்டுருக்காங்க, அதனால தான் அப்படி இருக்குது. இது வரக்காடை வச்சு பாருங்க. ஸோ இது வரக்காட்டையும் வந்து பச்சை பசையில் வந்து விவசாயம் மூலியமாக ஆக்க முடியும் தான் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கத்தில் பீச் பக்கத்தில் தான் போயிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க. அவ்வளோதாங்க, திரும்பவும் வந்து ஐரி ஹைவேல ஜாயின் ஆகிட்டோம். செடனா டவுன் ஒரு 5-6 கிலோமீட்டரில் செடனா டவுன். இதுதான் மேஜர் டவுன் இந்த ஹைவேல. இதை தாண்டினா அதுக்கப்புறம் எல்லாமே குட்டி குட்டி டவுன்ஸ் தான். ஒரு 50 பேர் 100 பேர் இருக்க மாதிரி. எதுவுமே பெருசாக சூப்பர் மார்க்கெட் எதுவுமே இருக்காது. ரோட் ஷாப்ஸ் தான் இருக்கும். ரோட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம பார்ப்போம் என்ன அப்படிங்கிறது போகும்போது உங்களுக்கு தெரியும். வந்தாச்சு இந்த பக்கம் பாருங்கள், செடனா ஏர்போர்ட்டு அப்படியே தாண்டிட்டோம் லைட்டாக. ஸோ செடனா டவுனுக்கு வந்து விட்டோம். இந்த ஷோரூமில் இருக்குது பாருங்கள், இசுசு, டொயோட்டா. பெட்ரோல்லாம் போட்டுக்கணும்னா நம்ம இங்கே மாதிரி போட்டுக்கலாங்க, ஓரளவு சீப்பாக இருக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் தாண்டா பெட்ரோல் கிடைக்காதன்னா கிடைக்கும். ஆனால் அந்த ரோட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டி இதில் தான் கிடைக்கும். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு வைங்களா.
வந்தாச்சுங்க, சிட்னி டவுன் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் நிறுத்தியிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு ஃபைனல் மேஜர் டவுன் இந்த ஐரி ஹைவேல. இதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே போனால் மட்டும்தான் டவுனே இருக்கும். 500 கிலோமீட்டர் போகணும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு, அந்த நான் சொன்ன மாதிரி அந்த யூக்லா டவுனுக்கு. ஸோ கால்டெக்ஸில் தான் போட போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ். 2.4 இருந்தது அந்த போர்ட் அகஸ்டாவில், இங்கே வந்து 2.5 ஆஸ்திரேலியன் டாலர்ஸுங்கிறது. ஒரு லிட்டருக்கு 91 பெட்ரோல் எவ்வளோ வருது? 160 ரூபாங்க, 165 ரூபா ஒரு லிட்ரு பெட்ரோல். ஸோ இது வந்து செட்னா ஆயிஸ்டர் கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய வந்து இந்த சிப்பி மாதிரி இருக்கு இல்லைங்க, அந்த உணவு சீ ஃபுட்டு ஆயிஸ்டர்ஸ் வந்து இங்கே நிறைய கிடைக்குதுங்க. இதுதான் அதிகமாக கிடைக்கிற இடம் ஆயிஸ்டர்ஸ் ஆஸ்திரேலியாலே. ஸோ இங்கேருந்து ஆஸ்திரேலியா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் நம்ம தான் பெட்ரோல் அடிச்சிடணும். பெட்ரோல் அடிச்சுட்டு சிறு சமயம் கார்டில் பே பண்ணிக்கலாம், கார்டு மிஷின்ஸ் இருந்தால். இல்லைன்னா கடைக்குள்ளே போயிட்டு எந்த பேன்னு சொன்னோம்னா அவங்க பே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வைங்களேன். அப்படியே பெட்ரோல் போட்டு ஆளுக்கு ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டோங்க. பெனாங் அப்படிங்கிற ஊருக்கு போகிறோம். இந்த இடம் இந்த சிட்டிக்கு மெயினாக வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக தான். இங்கேயும் ஒரு ஜெட்டி இருக்குது பாருங்கள், இங்கே தான் மீன் பிடிக்கலாம். நிறைய பேர் மீன் பிடிச்சிருக்காங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க ஸ்ட்ரீக்கி பேலே, அதனால் இதை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட்டாக பெனாங் போகிறோம். மலேசியாவில் இல்லை பெனாங் இல்லை, அது பெனாங்கு, இது பெனாங்கு. இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது அதுதான் போக போகிறோம். ஸோ இந்த செடுனா தான் வந்து கேட்வே டு நுல்லபார் பிளைன்ஸ் அப்படிங்கிறாங்க. நுல்லபாருங்கிறது ஆஸ்திரேலியன்ஸோட வாழ்க்கையில் வந்து வாழ்நாள் கனவுங்க. ஒரு தடவையாவது இதில் போகணும் அப்படிங்கிறது. நுல்லபார் பிளைன்ஸில் ரோட் ட்ரிப் போகணும் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப். அப்படி இருக்கும் ஒரு ரிமோட்டான ஒரு ஹைவே. இந்த ஏரி ஹைவேவே அப்படி தான். பர்டிகுலராக அந்த நுல்லபார் பிளைன்ஸ் ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பயங்கரமாக இருக்கும். அதை பற்றி அங்கே போயிட்டு பேசுவோம். இங்கேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தான் அந்த நுல்லபார் பிளைனோட இது ஸ்டார்ட் ஆகும். ரோட் சைன் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறதே ஆஸ்திரேலியன்ஸ் வாழ்நாள் கனவு. ஸோ நம்ம எடுத்துகிட்டு அங்கே ரோட் ஹவுஸ் இருக்காங்க பார்த்துப்போம். சில பேருக்கு பயங்கரமான அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப்ஸ்லாம் வாழ்க்கையில் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ரோட் ட்ரிப்ஸ் எடுக்கிறதுக்கு பெஸ்ட் கண்ட்ரி என்ன கேட்டால் ஆஸ்திரேலியா தான். ஏன்னா இப்போ அமெரிக்கா இதெல்லாம் போய் எடுக்கலாம் ரோட் ட்ரிப்ஸ்லாம். பட் அங்கே வந்து ரோட்டில் ரைட்டில் உங்களுக்கு வண்டி ஓட்டணும், கஷ்டம். அது நம்ம டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அது மாதிரி கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். பட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் மாதிரியே லெஃப்ட்டில் ஓட்டுறது. இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கூட்டமே சுத்தமாக இருக்காது. ரொம்ப ஜாலியாக ஈஸியாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி போக முடியும். அதனால் ரோட் ட்ரிப்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கார் ரெண்டில் எடுத்துகிட்டு ஓட்டணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு. அதுலேயும் வந்து ரொம்ப தூரம் 10,000 கிலோமீட்டர் ஓட்டணுன்னா ஆஸ்திரேலியா தான் பெஸ்ட்டு. ஏன்னா நியூசிலாந்து சின்ன கண்ட்ரி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3000-4000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டணுமா, காரில் ஆளே இல்லாத ரோட்டில் ஓட்டணும்னா உலகத்திலேயே பெஸ்ட் ஆப்ஷன் இந்தியர்களுக்கு இந்த ஆஸ்திரேலியா தான். எனக்குண்ணா கரெக்டாக? ஓகே. பாருங்க, இப்போ போகிறோம், போக போக பார்க்க போகிறீங்க. நம்ம மட்டும்தான் ஓட்ட போகிறோம் ரோட்லேயே. ஆரம்பிக்கலாமா? போகலாம். ஸ்டார்ட்ஸ். All set for the epic Nullarbor Plains adventure. இங்கேருந்து 79 கிலோமீட்டருங்க பெனாங். அங்கே போயிட்டு நம்ம முதல் ஸ்டாப் போடுறோம். நிறைய விஷயங்கள் இங்கே பக்கத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்கண்ணா. அதாவது 2000 கிலோமீட்டருங்க கரெக்டாக. இங்கேருந்து டைரெக்டாக போனீங்க அப்படின்னா எந்த டீவியேஷன்ஸும் எடுக்காமல். பட் நாங்கள் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது, சைடெல்லாம் எடுத்து. ஸோ எங்களுக்கு இன்னுமே ஒரு 2700-3000 கிலோமீட்டர் பக்கம் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது அடுத்த 4 நாட்கள். 5 நாள் இருக்குது, 3வது நாள் தானே. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. பீனோங் பக்கத்தில் வந்துட்டோம். 2 பக்கம் பாருங்கள், அப்படியே ஒரு கிராஸ்லேண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ரோடு அப்படியே நேராக போயிட்டு இருக்குதுங்க. பட் இதெல்லாம் சும்மா நுல்லபாரில் என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. அந்த மாதிரி ரோடு உலகத்திலே இல்லை. அந்த மாதிரி ஒரு ரோடு இருக்குது, நம்ம பார்ப்போம். அதாச்சு பின்னால் வந்துருச்சு. அங்கங்கே குட்டி குட்டி காத்தாடி ஓடிட்டுருக்குது, விண்மில்ஸு. ஸோ இதுதாங்க விண்மில் கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய ஒரு விண்மில் இங்கே இருக்குது, காத்தாடி. மீன் காற்று இங்கே பயங்கரமாக அடிக்கணும்னு நினைக்கிறேன். அதை வச்சு மிகப்பெரிய லெவலில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில். வெஸ்ட் எண்டு பினாங் ஹோட்டல், குட்டி டவுனு. ஒரு அங்கே இந்த பக்கங்கண்ணா விண்மில்ஸ் மியூசியம், அதான் ரைட்டில் இருக்குது. வந்தாச்சுங்க.
பினாங் விண்மில் மியூசியத்துக்கு உள்ளே போய் பார்த்துடலாம். ஃப்ரீ தான் என்ட்ரி. பினாங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த சவுத் ஆஸ்திரேலியாவோட ஒரு முக்கியமான வெரி ரொம்ப ரொம்ப சின்ன நகரம் கூட சொல்லிவிட, கிராமம். கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் தான் மொத்த மக்களே இங்கே வசிக்கிறாங்க. பட் இவங்க இருக்கிற முக்கால்வாசி மக்கள் எல்லாமே வந்து விவசாயிகள்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 1890களிலேயே வந்து இங்கே வந்து விவசாயிகள் வந்து செட்டில் ஆகிருந்திருக்காங்க. இந்த பகுதி ஃபுல்லாக நம்ம முதல் பார்த்தோம்ல இந்த கிராமம், நேற்று பார்த்தோம்ல கிம்பா, அதே மாதிரியே இங்கேயும் சுற்றியும் வந்து கோதுமை வந்து பயிர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோதுமை பயிர் பண்ணுற விவசாயத்துக்கு வந்து தண்ணி வேணும்ல, அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்களா இந்த விண்மில்ஸு இதெல்லாமே வந்து இந்த காத்தாடியை யூஸ் பண்ணி தான் வந்து தண்ணியை வந்து பம்ப் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இப்போல்லாம் வந்து சோலார் பம்ப்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வருஷம் ஃபுல்லாக வெயில் அடிக்குமா, அதனால் சோலார் பம்ப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் முன்னொரு காலத்தில் அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த காத்தாடி வாட்டர் பம்ப் பண்ணுறதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஒரு டிஸ்பிளே மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்காங்க வைங்களேன். இந்த ஏரியாவில் முக்கியமாக இந்த ஏரி பெனின்சுலாவில் உள்ள கிராமங்களில் யூஸ் பண்ண அந்த முதல் யூஸ் பண்ண இந்த விண்மில்ஸ் காத்தாடி எல்லாமே இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அதில் எல்லா ஒவ்வொருத்திட்டிருந்தும் வாங்கி இங்கே வந்து அழகாக ஒரு கலெக்ஷனை வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களோட அந்த கால விவசாயத்தை வந்து இன்னுமே வந்து பறைசாற்றும் விதமாக வந்து இது இருக்குது. இது எல்லாமே வைங்களேன் பார்க்குறதுக்கே சின்னதாக காமெடியாக இருக்கும். இப்போ பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ உழைப்பை கொடுத்துருக்கு, மக்களுக்காக வந்து தண்ணி சேர்ந்து கொடுத்துருக்கு, அதுக்கான சக்தியை கொடுத்துருக்கு. இருக்கிறதுலே பெருசு வந்து பிக் ப்ரூஸ் அங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுலே மிகப்பெரிய காமெட் விண்மில் காத்தாடி. இதுதான் பிக் ப்ரூஸ்ன்னு நினைக்கிறேன். இதுதான் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய காத்தாடிங்க ஆஸ்திரேலியாவோட காமெட் காத்தாடியில். இப்போயும் சுற்றிட்டு இருக்குது பாருங்கள், காற்று ஓரளவுக்கு அடிக்குது. லார்ஜஸ்ட் காமெட் விண்மில் இன் ஆஸ்திரேலியா. காமெட் அப்படின்னு என்னங்க, இதில் ஏதாவது ஒரு விண்மில்ஸில் நிறைய வகைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ ஒரு வகை பழங்காலத்துங்க 1932 வந்து கட்டின விண்மில் இது. ஃபர்ஸ்ட் ஓன் பை த காமன்வெல்த் ரயில்வேஸ். இங்கே உங்களுக்கு ரயில்வே பாலம் போகுதுங்க, ரயில்வே சேர்ந்தது. ஸோ அவங்க தண்ணி சேர்ந்ததுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொவைட் வாட்டர் ஃபார் த ரயில்வேஸ் அட் த ரயில்வே சைடிங். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மாறி இருக்கு. த விண்மில் stood for many years until the Penang locals concluded that it was the perfect inclusion to the historical windmill museum. பயன்பாட்டுக்கு இல்லாமல் போயிடுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்படியே இதை கொண்டு வந்து மியூசியமில் வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா நமக்கு இப்போது என்னடா இத்திலூண்டு இருக்குது, இதை வச்சு என்னத்தை பெருசாக பண்ணிட்டு போகிறாங்கன்னு தோணும். அந்த காலத்தில் இதுவே ஒரு பெரிய ஒரு சக்தியை கொடுத்துருக்கோம் வாட்டரை வந்து பம்ப் பண்ணுறதுக்கு. அதனால் பெரிய இதுதான். இந்த ஹெரிட்டேஜ் விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இப்போ நம்ம இவ்வளோ டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டோம், தொழில்நுட்ப ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம், பயங்கரமான சாதகங்கள்லாம் வந்துருச்சு, பவர்ஃபுல்லான மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் அப்போ இருந்த டெக்னாலஜி வச்சு எவ்வளோ க்யூட்டாக சின்ன சின்ன விஷயங்களை வந்து வந்து மனித உழைப்பை குறைக்கிறதுக்காக பண்ணி நம்ம வந்து தண்ணியெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு தொழில்நுட்ப இதுவுமே வந்து மனித உழைப்பை குறைச்சி எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக, ஃபாஸ்ட்டாக, டைம் எஃபிஷியண்ட்டாக, காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறங்கிறத நான் நம்மளோட ஒவ்வொரு இதோட கண்டுபிடிப்புக்கான இதாக இருக்குது, ஆரம்ப விதையாக. இங்கே பாருங்கள், இதில் ஒரு 2 வீலை போட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு. தண்ணி சேர்ந்துறதுக்கு அழகாக இருக்கிற இரும்பு தகரத்தை வச்சு சூப்பராக வந்து விண்மில்ஸ் இது பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஆஸ்திரேலியாஸ் பிக்கெஸ்ட் விண்மில், ப்ரௌட்லி த ஹோம் ஆஃப். இதாங்க அந்த காலத்தில் இதை யூஸ் பண்ணி இது எப்படி பில்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போதே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு இருந்தேன். அண்ணன் வந்து ஒரு ஆசிஸ் வந்து பேர்த்லேருந்து டுவர்ட்ஸ் அடிலேட், நம்ம போகிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து ரோட் ட்ரிப் எடுத்து போயிட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 months வந்து ரோட் ட்ரிப் பண்ணிகிட்ருக்காங்க. வந்துட்டாங்க இந்த பக்கம், அவங்க அடிலேடை நோக்கி போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்தோம்ல இந்த ஐரி பெனின்சுலா, ஸோ அவங்க பாருங்கள் காரோட 4WD அது கூட ஒரு புது கேரவேன் வந்து வாங்கி அட்டாச் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இதோடய அப்படியே போவாங்க, இதில் ட்ரைவ் பண்ணுவாங்க. நைட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது நம்ம இப்போ பார்த்தோம்ல இந்த மாதிரி எங்கேயாவது இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அழகாக ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. உள்ளேயே கிச்சன், ஷவர் எல்லாமே இருக்காமா. கேன் ஐ ஷோ? ஐயா ஓகே. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த MDC புது கேம்பர் வேனு, பார்த்துடலாமா? பாருங்கள் அழகாக ஒரு சூப்பர் கேரவேனு, 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு டபுள் பெட்டு, ஜஸ்ட்டு உட்கார்ற மாதிரி வருது. இங்கே பார்த்தீங்களா
கிச்சன் இருக்குது அழகா. எலக்ட்ரிக் ஸ்டவ்வு சூப்பராக இது பண்ணிக்கலாம். உள்ளேயே அது என்னங்க அது என்னன்னு தெரில. இந்த பக்கம் வந்து டாய்லெட்டு பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன செட்டப்பு புதுசாக இருக்குது. உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கு. யூட்டென்சில்ஸ்லாம் வச்சுக்கலாம். சமையல் சாமான் ஓகே சூப்பர். ஏசி இருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக. ஸோ அட்டகாசம் போங்க. இது வந்து புதுசுங்க. நிறைய பழசு விற்பாங்க, செகண்ட் ஹேண்ட் கூட வாங்கிக்கலாம், இல்லை ரெண்ட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேம்பர் வேன்ஸ்லாம் நீங்கள் லாங் டேர்ம் நீங்கள் எங்கேயும் தங்க வேண்டாம், போய் நம்ம பார்த்தோம்ல இந்த மாதிரி கேம்பிங் சைட்ஸ் நிறுத்திட்டு ஜம்முன்னு படுத்துவங்களாம் அப்படின்னா இந்த மாதிரி புதுசும் இவங்க வாங்கியிருக்காங்க, பழசும் வாங்கிக்கலாம், ரெண்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். ரெண்டெல்லாம் ஒரு $100 கிடைக்கும்னு வைங்களேன். பட் என்னென்னா கேம்பர் வேன் வந்து ஒன் வே பண்ணுறதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கார் மாதிரியே வந்து நம்ம ஃப்ரீ கேம்பர் வேனும் கிடைக்கும். பெட்ரோல் மட்டும் போட்டு போடுற இதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே அதான். Very good. And really, thanks for allowing me to take video. That's okay. No, that's fine. Here's Peter. Okay. Peter. Hello, Peter. Nice to meet you. Nice to meet you. Nice to meet you. Thank you. Well, we hope you have a great trip across the Nile. Sure. And you enjoy that long trip. Sure. It's a long trip, but it's some beautiful spots along the way. Yeah. Yeah. Thanks a lot. Thanks a lot. Danny, for you also. ஸோ எவ்வளோ அழகாக சில இது கேரவன்லேயே ட்ரைவ் பண்ணுறதும் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஃபோர்டபிலிட்டியில் கனெக்ட் பண்ணுறதும் இருக்குது. ஸோ விதவிதமான கேம்பர் வேன்ஸ் கேரவேன்ஸ்லாம் இருக்குதுன்னு வைங்களேன். இது கேம்பர் வேனு. கேரவேனுங்கிறது அதுலேயே ட்ரைவும் பண்ணிக்கலாம், இதுலேக்குள்ளேயே டிரைவிங் இதுவும் இருக்கும். இது ஃபோர்டபிலிட்டி. இதையும் வச்சுருக்கிற எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் தான் இவங்க பயங்கரமாக போடணுங்க. 5 கிலோமீட்டர் கூட கிடைக்காது உங்களுக்கு இப்போ லிட்டருக்கு. நம்ம கார் இப்போ தான் செக் பண்ணோம், 16 கிலோமீட்டர் தருதுங்க இது லிட்டருக்கு இப்போது. பட் நான் 20 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். MG3 16 தான் கிடைக்கிது. இப்போ தான் கேட்டோம். 140 லிட்டர் ஃபுல் டேங்க். ஆமாம், எவ்வளோ தருதுன்னு தெரியுங்களா லிட்டருக்கு? 4.5 கிலோமீட்டர். நான் சொன்ன மாதிரி 5 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் தருதுங்க மைலேஜ். போட்டுக்கிட்டே இருக்கணும் பெட்ரோல். 140 லிட்டருக்கு போட்டால் 500 கிலோமீட்டர் தான் வருமாம்மா. அது எங்கப்பா. அவ்வளோதான், சூப்பராக பார்த்தாச்சு இந்த விண்மில் மியூசியமை. டுவர்ட்ஸ் அந்த லேக் மெக்டொனால்ட் போகலாம் வாங்க. பிங்க் லேக் கடலை நோக்கி போவோம். ஏரி ஹைவே வந்தாச்சு. இப்போது இதுதான் ஹைவே. இதிலேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 20 கிலோமீட்டர் போனோம்னா போகிற வழியில் தான் அந்த பிங்க் லேக்கு, கேக்டஸ் பீச்சு, லாங் பீச்சு எல்லாம் இருக்குது. லேக் மெக்டொனால்ட் அங்கே பாருங்கள், பிங்க் லேக். ஒரு பக்கம் பிங்க் லேக்கு, ஒரு பக்கம் ப்ளூவாக. இது வந்து பயங்கரமாக இருக்க போகுது இந்த ட்ரைவு. ஸோ லெஃப்ட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். தார் ரோட்லேருந்து மண் ரோடு வந்துட்டு ஆஹா இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் 20 கிலோமீட்டரு. பட் இட்ஸ் ஓகே. பாருங்கள், ஃபுல்லாக இல்லை விவசாய நிலம் தான். கம்ப்ளீட்டாக எல்லாமே அறுவடைலாம் முடிஞ்சு கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க நிலத்தை. இந்த சைடு ஒன்றும் இல்லை பாருங்கள், காஞ்சி. அந்த பக்கம் விவசாய நிலம் தான், ஆனால் எல்லாம் அறுவடையெல்லாம் முடிஞ்சு காட்டி ஒன்றும் நம்மளால் பார்க்க முடியல. ஓகே இப்போ தான் புரியுது எனக்கு கிளியராக என்னென்ன. இங்கே பாருங்கள், அங்கங்கே கிணறு இருக்குதுங்க. நல்ல தண்ணி இங்கெல்லாம் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? கடல் தண்ணி இருக்குது. நல்ல தண்ணி வேணும்னா ஆறு இருக்கணும், ஆறு இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு கிணறு வெட்டினாங்க, கிணத்துலேருந்து நல்ல தண்ணி எடுத்தாங்க. அந்த நல்ல தண்ணியை சேர்ந்து உங்களுக்கு விவசாயிகளுக்கு இது பண்ணுறதுக்கு இந்த விண்மில்ஸ் யூஸ் ஆச்சு. கரெக்டுங்கண்ணா? ஓகே, இது பாருங்க, இது மாதிரி பாத்திரலாம் இருங்க. பயங்கரமான ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். இடமே அருமையாக இருக்குது. ஒரு குட்டி விண்மில்லு, சதர்ன் கிராஸ் ஆஸ்திரேலியா. அதே சமயம் அது கொஞ்சமாக தான் கொடுக்கும், சோலாரும் யூஸ் பண்ணுறாங்க. பாரு தண்ணி எப்படி சேர்ந்துறாங்க பாருங்க. ஐயோ, பயங்கரமாக இருக்குதுங்க. இங்கே இல்லாத அளவுக்கு தண்ணி இருக்குதா? இங்கே தண்ணி இல்லை. நான் ஏதோ கிணறு இருக்குன்னு நினச்சேங்க. ஓ ஓகே. இங்கே தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்குங்களா இது? அப்போ கிணறு இல்லைங்க, சாரி. நம்ம வந்து போர் போட்டிருக்காங்க. போர் போட்டு தண்ணியை வந்து மோட்டர் வச்சுருக்காங்க, பம்ப் பண்ணி இது ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அந்த காலத்தில். இப்போ யூஸ் ஆகலை, காஞ்சி கிடக்குது பாருங்க. போர் போட்டிருக்காங்க, பட் மோட்டர் இருக்குது. இந்த மோட்டருக்கு எலக்ட்ரிசிட்டி சோலார் கொடுக்குது. சரி, அப்படியே போகலாமா? ஐயோ சாமி, கொய்யும் வந்து மொச்சிக்கிட்டே இருக்குதுங்க, முடியலனால. இல்லைங்க, இதுவும் தண்ணி தொட்டி தான். தண்ணியில் இங்கே தான் வந்து சேமித்து வச்சுருக்காங்க. இது கிணறா? இது தொட்டி மாதிரி இல்லையே, எல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே சோலார் இது வச்சுருக்காங்க. இல்லைங்க, இதுவும் தொட்டி தாங்கண்ணா. இல்லை, மேபி மூடிட்டாங்களோ, கிணறா இருந்து மூடிட்டுப்பாங்க மேபி. ஆமாம்,
ஆக்சுவலாக இந்த கிணறுலேருந்து தண்ணி எடுத்து இந்த ஸ்டோரேஜில் வச்சு மற்ற இடத்துக்கு சப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓ சரிங்கண்ணா. இப்போ வந்து போர் லைன் புதுசாக போட்டிருக்காங்க பாருங்க. அங்கே இருக்குது போர். போர் அங்கே இருக்குங்க போர். சோலார்லேயே அதான் சோலாரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது விண்மில் இதை வச்சு தான் பம்ப் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் சோலார் வந்துருச்சு. ஒரு ரிமோட்டான சவுத் ஆஸ்திரேலியா கிராமத்தில் வந்து இதெல்லாம் பார்க்குறது வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். லேக் மெக்டொனால்டு பிங்க் லேக் வரப்போகுது. அந்த ஒரு பயங்கரமான அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு பக்கம் பிங்க் லேக், இன்னொரு பக்கம் லைட்டாக ப்ளூ கலரில். இந்த பக்கம் என்ன ஒரே இதாக இருக்குதுன்னா, இது என்ன உப்பளங்களா என்ன? பக்கத்துல தான் கடல் இருக்குது. தண்ணி எடுத்து உப்பு தயாரிக்கிறாங்களா மேபி தெரியல. நடந்து பார்த்தா தான் தெரியும். அப்படி தான் தெரியுது. ஆனால் இப்போ எதுவும் தயாரிக்கல, தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை, ட்ரையாக தான் இருக்குது. எப்படி கடல் பக்கத்தில் வந்துட்டோம். அது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்க லேண்ட்ஸ்கேப். ஏதோ ஒரு சாண்டியன்ஸுக்குள்ளே போகிற மாதிரி இல்லை, ராஜஸ்தானுக்குள்ளே பயணம் பண்ணுறாப்புல ஒரு ஃபீல். இந்த ஸ்க்ரப் மட்டும் இல்லைன்னா அப்படி தான் இருக்கும். இன்னும் சில நிமிடங்களில் வரப்போகிறது பிங்க் லேக். அந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் சாண்ட் டியூன்ஸ் பயங்கரமாக இருக்குங்க இடம். வந்தாச்சுங்க லேக் மெக்டொனால்ட். இந்த பக்கம் நார்மலாக தான் இருக்கு ஏரி. இது ஒரு ஏரி, அது ஒரு ஏரியா. இந்த பக்கம் பாருங்க, அப்படியே கான்ட்ராஸ்டாக பிங்க் கலரில் இருக்கும். சே, என்ன ஒரு அதிசயம். அது வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கும் செம்மையாக இருக்குது, நல்லா பிங்காக இருக்குது. நம்ம அந்த இன்னொரு லேக் பிங்குங்கா பார்த்தோம்ல அடிலேருந்து வரும்போது, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இது வந்து உப்பு நீர் ஏரி தாங்க. உப்பு நீர் ஏரி முக்கியமாக வந்து இதில் அந்த ஆல்கேவும் அந்த பிங்க் கலர் கொடுக்குற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால தான் இது பிங்க் கலரில் இருக்குது. பொலிவியாவில் பார்த்துருப்போம். இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து பிங்க் லேக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நிறைய பிங்க் லேக்ஸ் இருக்குது, முக்கியமாக சவுத் மற்றும் நம்ம போகிற வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில். சதர்ன் ஆஸ்திரேலியாவில் நம்ம அந்த பிங்குங்கா பார்த்தோம், இதுவும் ரொம்ப ஃபேமஸ். பட் அதை விட இது நல்லா இருக்குது, ஏன்னா உங்களுக்கு கடல் பக்கத்தில் இருக்குது. அந்த பக்கம் சாண்ட் டியூன்ஸு, அது தாண்ட அந்த பக்கம் பீச்சு. இது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக எல்லாம் உப்பு தான் பாருங்கள், உப்பு தண்ணி, உப்பு நீர். தெரியுதா நல்லா பிங்க் கலரு? டார்க் பிங்க் இல்லை, ஒரு மாதிரி லைட் பிங்க்கு. இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் பாருங்களேன். இது டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது. அதான் தெரியுதா வித்தியாசம்? இது நார்மலாக இருக்குங்களா, இது பிங்காக இருக்கா? நார்மலாக தான் இருக்குது. பட் ஒரே ஏரி தானே, என்னென்னு புரிய மாட்டேங்குது. பட் கான்ட்ராஸ்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு. சென்ட்ரலில் இருந்து பார்த்தோன்னு வைங்களேன், ஒரு பக்கம் வந்து வழக்கமான தண்ணீரோட இது நிறம், இந்த பக்கம் அப்படியே நிறம் அப்படியே வந்து பிங்க் கலரில் ஒரு கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு தெரியும் பாருங்க. வண்டி வருதுங்க. ஹாய், டூரிஸ்ட் நம்மள மாதிரியே வராங்க பார்த்துட்டு போக. நல்லாயிருக்கு. லைட் ரோஸ், இந்த ரோஸ் மில்க் குடிப்போம்ல, ஆல்மோஸ்ட் ரோஸ் மில்க் கலருங்க இது. அதுக்குன்னு ரோஸ் மில்க் மாதிரி எடுத்து குடிக்கலாம் முடியாது. பட் அட்டகாசமான நிலமைப்பு. பிங்க் லேக்கு அவ்வளோ அழகாக சேண்டில் வந்து அப்படியே வரைஞ்சி வச்ச மாதிரி உருவாயிருக்குது இந்த மணல் திட்டுக்கள். இன்னும் கடல் தான் நீங்கள் பார்க்கலாம். இது தாண்டோனே கடல் தான், அண்டார்டிக் ஓஷன். அங்கே அதுவே இன்னும் நல்லா சேண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க கலர். அங்கே நல்லா பியூர் ஒயிட்டு சேண்ட் பேங்க்கு, சேண்ட் டியூன்ஸு. இங்கே பாருங்கள் அப்படியே இந்த லைட்டாக ஒரு மஞ்சள் கலரில் சேண்ட் டியூன்ஸ் வருது. தண்ணி கலர் மாறும்போது அந்த பக்கம் பாருங்கள், இன்னும் நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் வருது சேண்ட் டியூன்ஸு. சேண்ட் டியூன்ஸே வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்குது, மணல் திட்டுகள். அப்புறம் தண்ணி கலர் மாறாத என்னன்னு கேட்குறீங்களா? இருந்தாலும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனால் கொடுக்க முடியல. அதுக்கு ஏன் வந்து கலர் டிஃப்ரென்ஸ் இப்படி டிஃப்ரென்ஸாக தெரியுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம டுவர்ட்ஸ் கேக்டஸ் பீச் போக வேண்டியதான். சப்பாத்தி கல்லி தானே கேக்டஸ்னா, அது என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ தாங்க கேட்டேன். அண்ணா வந்து அவங்ககிட்ட கப்பல்கிட்ட கேட்டிருக்காரு என்ன ரேட் அந்த கேம்பர் வேன்னு சொல்லிட்டு. எம்டிசி பார்த்தோம்லங்க, 82,000 ஆஸ்திரேலியன் டாலருங்க. சைனீஸ் மேக்கிங்களா அது? சைனாவிலேருந்து வந்திருக்க மாட்டிருக்கு, இம்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்றிருக்கு. எல்லாமே இம்போர்ட்டு தானே உங்களுக்கு ஆட்டோமொபைல் பொறுத்தவரை. 82,000ங்கிறது உங்களுக்கு இன்ட்டு 6 ஆகிட்டுனா 50 லட்சங்க. 50 லட்சம் தான். சில பயணங்களை வந்து
போய் சேர்ற இடம் பயங்கரமாக இருக்கும், பார்க்குறதுக்காக போகிறோம். சில பயணங்கள் போகிற வழியே பயங்கரமாக இருக்கும். இந்த பயணமும் அப்படி தான். எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த பக்கம் சாண்ட் பீச், அந்த பக்கம் ரொம்ப ஒயிட்டாக பயங்கரமாக இருக்குது. அந்த சாண்டு ஏதோ வரைஞ்சி வச்சாப்புல இருக்குது. இங்கேயும் ஒரு லேக்கு, அந்த பக்கம் ஒரு பிங்க் லேக்கு, இந்த பக்கம் பாருங்கள் வரைஞ்சாப்பில் சாண்ட் டியூன்ஸு. டக்குன்னு வண்டி நிறுத்திட்டோம். சூப்பராக இருந்தது. காட்டிட்டு வரேன்னு சொன்னேன் அண்ணாட்டா, போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டார். உள்ளுக்குள்ளெல்லாம் போகலான்னு நினைக்கிறேன். நம்ம தான் போயிட்டுருக்கிறேன், யாரும் போகிறதில்ல. வாங்க, இது இங்கே லேக்கு தாங்க. ஐயோ, புதக்குழியில் போயிடுவாட்டு இருக்குது. தண்ணி இருந்திருக்கு, ரொம்ப இதாக இருக்குது. தெரியுதா டிஃப்ரென்ஸு? இதுவே பிங்க் லேக்கு தாங்க. அந்த சைடு பாருங்கள், சதன்னு இருக்குது. தண்ணி வத்திருச்சு. இந்த பொலிவியாவில் பார்த்தோம்ல, அதே மாதிரி அந்த இடம் பாருங்கள். சாண்ட் டியூன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த இடம் அது அப்படி இப்படி வளைஞ்சு வருது. பீச்சுக்கு அங்கே பக்கம் போகணும். இது தாண்டோன பீச்சில் கொஞ்சம் தூரம் இருக்க மாதிரி தான் தெரியுது. எனக்கு சாண்ட் டியூன்ஸே கொஞ்சம் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ராஜஸ்தான் பழவினா கூட அந்த லைட்டாக உங்களுக்கு அந்த ரெட் கலரில் இருக்கும் சாண்டு. சில இடங்களில் சாண்ட் டியூன்ஸ், சில இடங்களில் ஆரஞ்சு கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். அப்படியே பியூர் சந்தன கலரில் இருக்குங்க சாண்ட் டியூன்ஸு. இப்படியே போனோம் நீங்கள், அந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே போகணும் சாண்ட் டியூன்ஸ்க்கு. பக்கத்தில் தான் தெரியுது, பட் இந்த விஷயங்கள்லாம் பக்கத்தில் தான் தெரியும். போயிட்டே இருக்கும். நடு காட்டுக்குள்ளே ஒரு பாலைவனத்தை எஃபெக்ட்டு. இந்த மாதிரி ஆஸ்திரேலியாலாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இதுக்கு தான் நம்ம ரோட் ட்ரிப் வந்திருக்கிறோம். என்னங்க அது சவுண்டு கேட்குது, வழி தெரியல. போகலாமா வேணாமா? நானும் ஏதோ நினப்பில் எப்படியோ வந்துக்கிட்டு இருக்கிறேன் எக்ஸைட்மெண்ட்டில். கொஞ்சம் தூரம் மாதிரி தான் தெரியுது. சரி வாங்க பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு உங்களுக்கு சாண்ட் டியூன்ஸ் மேலே ஏறி காட்டலைன்னா அது நியாயமே கிடையாது. ஒரு மாதிரி வழி போகுது. பக்கத்தில் வந்துட்டோம். ஏறுறதா இருக்குது கச்சேரி. நம்ம எத்தனையோ சாண்ட் டியூன்ஸ் ஏறி இருக்கோம் வாழ்க்கையில். நமீபியாவிலலாம் நம்ம பார்க்காத சாண்ட் டியூன்ஸா? என்ன சொல்கிறீங்க? ஐயோ, வழி போகுது. யாரோ போயிருக்காங்க. அண்ணன் பார்த்துட்டு இருப்பார். நான் ஒரே நிமிஷம் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு வந்தேன். அண்ணா என்னடா ஆளக்கான இவனன்னு பார்த்துட்டு இருப்பார். வந்தாச்சுங்க, சாண்ட் டியூன்ஸ் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். பா எப்படி இருக்கு பாருங்க இடம். ஐயோ, அச்சக்கட்டம் அழகு. வந்துட்டேங்க. ஏறிடலாங்க. எப்பா என்ன அழகாக இருக்குது. உலகத்தில் நிறைய சாண்ட் டியூன்ஸ் பார்த்துருக்கேன். துபாய் அந்த ஏரியா யுஏஇயில் பார்த்துருக்கேன். யூடியூப்பில் உங்களுக்கு காட்டல, அதுக்கு முன்னாடி நான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் நமீபியாவில் பார்த்ததும் பிரம்மாண்டமாக இருந்தது. இது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இல்லைன்னா கூட, ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது. அது இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து பார்க்குறது சூப்பர். ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த தாவரம்லாம் கூட வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் பூச்சிகள் சத்தம் கேட்குதா? ஏறிடுவோமா? கொஞ்சம் தூரமாக ஏறுவோம். நீர் வானம் காத்துக்கும் அருமையாக இருக்குதுப்பா. இல்லைங்க, ஏறுறதுக்கு வழுக்குதா? ஏற முடியல, கிரிப் இல்லை. பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் எப்படி இருக்குது பாருங்கள். சாண்ட் டியூன்ஸு அங்கேருந்து வந்திருக்கோம் நடந்து. இது ஒரு பச்சை பசையில் சூப்பராக இருக்குது. இந்த செடியெல்லாம் பாலைவனத்தில் வர்ற செடியாட்டு இருக்குது மண்ணில். இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறினா சந்தோஷமாக இருவேன். இறங்கும்போது இறங்கிடணும், பிரச்சனை இல்லை. அது ஏறினா போயிட்டே இருக்குமா. இந்த மரியான் படத்தில் தனுஷ் ஏறுவார் சாண்ட் டியூன்ஸில், கஷ்டப்பட்டு போராடி. உங்களுக்காக நானும் உங்கள் குமார் போராட மாட்டேன்னா என்ன? ஐயோ, நல்லா ஸ்லாம்ட்டாக 45 டிகிரியில் ஏறுது பாருங்கள். சரி, மேலே ஏற முடியலைங்க. கால் யாரோ போயிருக்காங்க. காத்தனம் தெரியுது பாருங்கள். இறங்கும் போது இறங்கிடலாம். அவ்வளோ தூரம் ஏறினா எனக்கு ஹாப்பி ஆயிடுவேன்.
எத்தனை மேலே ஏறினா போயிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தாச்சுங்க, எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ சரி, இது வரைக்கும் ஏறிட்டு இறங்கிடலாம். இதுக்கு மேலே முடியல. ஆஹா சூப்பர் அண்ணா, கை காட்டுறாரு பாருங்க. ஏரியாச்சு, எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அந்த பக்கம் ஒரு ப்ளூ லேக் சூப்பராக இருக்கு, தாண்டி கடல். எப்படி வியூ பாயிண்ட் சூப்பரா? இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாமா? இங்கே ஈஸியாக இருக்குது ஏறுறதுக்கு. ஏன்னா யோசித்தோம் வேண்டாமான்னு, பட் இவ்வளோ தூரம் வந்துட்டு சாண்டின்ஸ் இல்லைன்னா எப்படி? ஆஸ்திரேலியாவில் வந்து டெசர்ட் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே, டெசர்ட்டை காட்ட மாட்டேங்கிறேன்னு நினச்சிங்க. டெசர்ட்னா ராஜஸ்தான் மாதிரி இதெல்லாம் டெசர்ட், எல்லாம் வறண்ட இடங்கள் எல்லாம் ஆரி லேண்ட்ஸ்கேப் டெசர்ட்னு சொல்லுவோம். பட் இந்த மாதிரி சாண்ட் டியூன்ஸ், மணல் பெருசாக மணல் திட்டுக்கள் பார்த்தா தான் ஒரு பக்கா டெசர்ட் ஃபீலே வரும். பட் கடல் பக்கத்தில் இந்த மாதிரி பார்க்குறது சந்தோஷம்தான். எவ்வளோ இருக்குது பாருங்கள். பிங்க் லேக்கு, ப்ளூ லேக்கு, இந்த பக்கம் மடி லேக்கு, அந்த பக்கம் கடல், கேக்டஸ் பீச்சு, இந்த பக்கம் அட்டகாசமான சாண்ட் டியூன்ஸு. இதெல்லாம் உலகத்தில் நடந்து கிடைக்காதுங்க. இயற்கை அதிசயம்தான். அப்படி சாமினாண்ணா நான் சொன்ன மாதிரி போயிட்டே இருக்குது. பீச் அங்கே இருக்குது. பட் இடம் எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ எப்படி இருக்குதுங்க இந்த சாண்ட் டியூன்ஸ். சாமி, லொக்கேஷன் சூப்பர். ஆஹா, மேலே வந்துட்டோம் ஓரளவுக்கு. இதில் அப்படியே போனால் கடலுக்கு போயிடலாம். ஆனால் முடியல, இதோட போதுமாப்பா. ஹாப்பியா? சூப்பர்ரா இந்த சாண்ட் டியூன்ஸு. இப்படி இறங்கிடுவோமா? உங்களுக்காக இது ஏறி காட்டணும் எனக்கு பயங்கர ஹாப்பி. இந்த வியூ பாயிண்ட்டு சூப்பர். இன்னொருக்கா பார்த்துருங்க. கடலும் பாலைவனமும், பாலைவன கடல். நமீபியாவில் பார்த்ததை விட இது பிரம்மாண்டம். சூப்பருங்க. எங்கே இருக்காரு பாருங்க அண்ணா, எவ்வளோ தூரம் ஏறிட்டோங்க. பரவாயில்ல. இந்த சாண்டு இதுவும் ஃபேமஸ் இங்கெல்லாம். ஒரு மாதிரி பனிச்சறுக்கு மாதிரி மணல் சறுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாண்ட் போர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், ஸ்கேட்டர் மாதிரி. அது மேலே உட்காந்துட்டு அப்படியே சறுக்கிட்டு போகலாம். பார்த்துருப்பீங்களே நமீபியாவில். ஸோ இப்போ நம்ம சறுக்க தான் போகிறோம். ஆனால் சும்மா உட்காந்துக்கிட்டே சறுக்க போகிறோம். எப்படி இப்படி சறுக்கிட்டு போகலாம்ல, போக முடியல. நம்ம என்ன எஃபர்ட் கொடுத்தாலும் தானாக போக மாட்டேங்குது. இறங்கி நடந்து ஓடுறது தான் பெட்டர். எப்படி இருக்குது பாருங்க. எப்படி சூப்பரா போகலாமா? பாய் பாய் இந்த சாண்ட் டியூன்ஸ்க்கு. இறங்குறது ஈஸி தாண்டியோ. வந்தாச்சுங்க, சூப்பருங்க, அட்டகாசங்க. ஹாப்பியா? பயங்கர ஹாப்பி. போகலாம் வாங்க. நீங்களே மேலே போகிற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டமும். வாங்க. கஷ்டம் கிடையாது, விரும்பி பண்ணுறது தானே. அப்பா ஃபைனலாக ரோட்டுக்கு வந்துட்டோம். மழையே பெய்யாதுன்னு நினைக்கிறேங்களா. எவ்வளோ வறண்டு இருக்குது பாருங்க. எல்லாம் வரவங்கலாம் ஆரி ஓகே ஆரி ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன ஓரமாக நிற்கிறத பார்த்து அதான் எவ்வளோ போயிருக்கீங்கன்னு ஒருத்தட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி சரி சரிங்களா. இப்போ இவ்வளோ தூரம் வந்து மக்கள் காட்டலாம். எப்படி சூப்பர் வியூ, மேலே ஏறி பார்த்தாச்சு, எல்லாமே சூப்பருங்க. போகலாம் வாங்க. அடுத்தது கேக்டஸ். என்னன்னா எல்லாரும் இங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஆக்சுவலாக உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ பண்ண முடியுது, என்னங்க பெரிய விஷயமா. ஓகே, அப்படியே கேக்டஸ் பீச் போகலாம் வாங்க. அடுத்தது இந்த குட்டி புஷ்ஷு, குட்டி ஒரு ஓடை. கண்டிப்பாக இது நல்ல தண்ணியாக இருக்குமா, அது உப்பு தண்ணியான்னு தெரில. இந்த சைட்லேருந்து கிராஸ் ஆகுது, அந்த சைட்லேருந்து கிராஸ் ஆகுதுங்கண்ணா. தெரிலங்க, உறுதியாக தெரில இது நல்ல தண்ணியாக உப்பு தண்ணியான்னு. அப்படியே போது பாருங்கள். அது லேண்ட்ஸ்கேப்பே அப்பா இவ்வளோ அழகாக இருக்குது இடம். அது இந்த ஒரு பிங்க் கிராஸுக்கும் அந்த தண்ணிக்கும் இந்த சந்தன கலர் சாண்ட் டியூன்ஸுக்கும் அட்டகாசமாக. அண்ணா சூப்பராக ஓடிட்டு இருக்காரு. நம்ம அப்படியே போகலாம். லேக் இருக்குது, ப்ளூ லேக். அந்த ப்ளூ லேக்கும் அதுவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளூ லேக் ஏற்றப்படி நல்லா சும்மா டார்க் ப்ளூ கலரில் இருக்குது, கான்ட்ராஸ்டாக.
அந்த பக்கம் டெசர்ட்டு, இந்த பக்கம் ப்ளூ லேக்கு, லக்கூன் மாதிரி இருக்குங்க. இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா அந்த எந்திரன் படத்தில் வரும்ல, காதல் அணுக்கள் அந்த பாட்டு, அது வந்து அந்த லென்காய்ஸ் மரனஸ் நேஷனல் பார்க்கில் எடுத்திருப்பாங்க. நம்ம பிரேசில் போகும்போது கூட அதை நான் உங்களுக்கு காட்டில் ஏன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம போயிருந்தபோது அப்போ தான் மழை பெய்ய ஆரம்பித்து போயிட்டுருக்கு சீசன். மழைமேஜ் முடிஞ்சு ஜூலை ஆகஸ்ட்டில் போயிருந்தால் மட்டும்தான் நல்லா ஃபுல்லாக அந்த லகூன்ஸ்லாம் நிரம்பி இருக்கும் தண்ணியில். அந்த டெசர்ட்டுக்கும் அந்த லகூன்ஸுக்கும் பயங்கர கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப் தான் இது. பார்த்துடலாமா வாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு இது தான் சாண்டியூன்ஸு, அப்படியே அந்த லகூன்ஸு. இதுவுமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. தெள்ள தெளிவாக இருக்குது தண்ணி. தண்ணி மட்டும் டவுட்டாக இருந்ததுல, குடிச்சு பார்த்துடலாமா? உப்பு தண்ணிங்க, நல்ல தண்ணி இல்லை, உப்பு தண்ணி தான். அங்கே இருக்கிறது வந்து உப்பு தண்ணி கிடையாது, அது வந்து நல்ல தண்ணி, மழையிலால் உருவாகிற லகூன்ஸ் அது. அதுதான் இதுக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸு. பட் நல்லாயிருக்கு, பயங்கர அழகாக இருக்குது. இன்னொருத்தர் ஃபோட்டோ இதில் வராங்க பாருங்கள். வாட்டர் ஸ்கூட்டரில் எடுத்து வராங்க வாட்டர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு. எப்படி நல்லாயிருக்கா இந்த சாண்டியூன்ஸ்க்கும் இந்த ப்ளூக்கும்? என்ட்ரன்ஸ் டு த பீச், கேம்பிங் ஏரியா அண்ட் விசிட்டர் கார் பார்க். ஓ, கேம்பிங் ஏரியா, இங்கே எங்கே வேணாலும் நைட்டு கேம்ப் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட கேரவேனு கேம்பர் வேனில் நின்றுருக்கு பாருங்கள். இங்கேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் கட்டி விட்ருக்காங்க, தங்கிக்கலாம். பட் இது ஃப்ரீயாக காசு கொடுத்தான்னு தெரில, ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரணுமான்னு. எந்த இடத்துல ஒரு கேரவேன் பார்க் பாருங்களேன். ஜாலியாக நைட்டு வரைக்கும் இருந்துட்டு இங்கேயே தூங்கிட்டு அடுத்த நாள் போகலாம். இங்கேயே டேரா போட்டாலும் போடலாம். வந்தாச்சு, மேலே ஏறினா பீச், கேக்டஸ் பீச். இப்படி போகணும். இந்த இடத்துல கேம்ப் பண்ணுறதுக்கு ஃப்ரீ கிடையாது, காசு தான் போட்டிருக்காங்க பாருங்கள். அடல்ட்ஸ் ஒரு ஆளுக்கு $20. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி பே பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. அது நம்ம நம்பிக்கை அடிப்படையில் தான் ஓடுது. ஸோ நம்ம போகும்போது பணத்தை போட்டு போயிடும், $40. என்ன நம்ம வந்து கேஷ் இல்லைன்னா கஷ்டம், கார்டு எது ஸ்வைப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. மேபி யாராவது இருந்தாலும் இருக்கலாம், எனக்கு தெரியல. மேபி சின்ன ஆஃபீஸ் கூட இருக்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி இடங்கள் இருக்காது, நம்பிக்கை அடிப்படையில் தான் இருக்குது. இந்த இடம் பேர் பாயிண்ட் சின்க்ளேர், இந்த ஏரியா பேர். வந்திருக்கிறது கேக்டஸ் பீச். சப்பாத்தி களி ஏதாவது இருக்குதா என்ன? ஒருவேளை வறண்டா தான் இருக்கிறதுனால கேக்டஸ்னு வச்சிட்டாங்களோ? அவ்வளோதான். இங்கேருந்து பீச் தெரியுது, செம்மையாக இருக்குது பார்க்குறேங்க. குழியில் போட்டுருவோமா? எடுத்துகிட்டு வந்திருக்கேன், துண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியாக அமைஞ்சதுன்னா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இந்த அழகை பார்க்கணுமே, இருங்க நான் உடனே காட்ட மாட்டேன், இப்படி போய் தான் காட்டுவேன். 1 2 3. எப்படி சூப்பராக இருக்கா இந்த கேக்டஸ் பீச்? பயங்கர அலைகள் வருது பாருங்கள். இந்த இடம் வந்து, இந்த பீச் வந்து அலைச்சருக்கு சர்ஃபிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான இடங்க இது. இப்போ பாருங்க, நிறையா சர்ஃபர்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல அலை சூப்பராக வருது. அது மதியம் வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கும் பிரமாதமாக இருக்குது இந்த லேண்ட்ஸ்கேப்பு, பீச்சு. அழகாக இந்த வறண்ட செடிகள். பீச் மாதிரியே இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டாக தண்ணி வந்துட மாட்டேங்குது உள்ளுக்குள்ளே. ஆஹா, தெரியுதா? இப்போ அங்கேருந்து வந்தோம், அதுதான் அந்த சாண்டியூன்ஸ் தெரியுதாங்க. அந்த சாண்டியூன்ஸ் நல்லா தாண்டி நடந்து வந்தோம்னா அங்கே வந்து அந்த இது இருக்குங்க, அங்கேயும் பீச் இருக்குது. சாண்டியூன்ஸை ஒட்டின பீச் நமீபியாவில் பார்த்த மாதிரி. பட் அதுக்கு நம்ம ஃபோர்டபிலிட்டி வேணும், உள்ளுக்குள்ளே போகணும், அந்த ஆப்ஷன் இல்லை இங்கே. ஹைட் ஆகிடுங்க, பீச்சே இல்லை, தண்ணி நல்லா உள்ளே வந்துருச்சு. நல்லா இதாக தான் இருக்குது. இந்த பாறைகள்லாம் பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஊர் இந்த செம்மண் பாறைகள் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்குது. தலைவர் ஜாலியாக இதை போட்டு நீந்திட்டு இருக்கிறாரு, சர்ஃபிங் போர்டை போட்டு. அங்கே தான் பீச் இருக்குது, உங்களுக்கு தாண்டி போகணும். போகலாம். இங்கே தான் பீச் நல்லாயிருக்கு. அப்படியே நடந்து இறங்கிடலாம். நல்லாயிருக்கா? இந்த பக்கம் பீச் பெருசாக இல்லை, சர்ஃப் தான் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள், நிறையா பண்ணிட்டுருக்காங்கண்ணா சர்ஃபிங்கு. இந்த மாதிரி வைல்டு கோஸ்ட், ஆஸ்திரேலியாவோட வைல்டு கோஸ்ட் லைனில் இருக்கும். அண்டார்டிகா ஓஷன் வந்து ஒரு குளியலை போடலைன்னா நீங்கள் என்னை மன்னிக்கவே மாட்டீங்க. அதனால் ஒரு குளியலை போட்டுறேன் இறங்கி. என்ன சொல்கிறீங்க? ஃபைங்களா?
கேக்டஸ் பீச் வந்துட்டோம். சும்மா அட்டகாசமாக இருக்குது போங்க பீச் பார்க்குறதுக்கு. அதோட இந்த அலைகள் அப்படியே கரையை வந்து பொழக்குதுங்க. ஜில்லுந்தான் இருக்குங்க, நல்லா ஜில்லுந்தான் இருக்குது. சாதாரண ஜில்லு இல்லை, பயங்கர ஜில்லுந்தான் இருக்குது. கடற்கரை ஐயோ உச்சக்கட்ட பேரழகு. 2-3 கலர் ப்ளூ. அங்கே பாருங்க இந்த அலையெல்லாம் நல்லா அங்கெல்லாம் எப்படி வருது பாருங்க அலை. சர்ஃபேஸ்க்கு பேரடைஸ் தான் இது. வந்துகிட்டே இருக்குங்க தண்ணியோட அளவு. சரி கழட்டிட்டு தான் குளிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா குளிச்சிடணும். 2 லைன் ஒரு இது போட்டுற வேண்டி தான். அப்படியே தண்ணி அப்படியே வரும்போது அப்படியே குளிச்சிருவோமா? வருது வருது வருது. 1 2 3 அவ்வளோதான் குளிச்சாச்சுங்க. அப்படியே அப்பா பிரமாதம். அண்டார்டிகா ஓஷனில் குளிச்சுதாப்பா, பயங்கர சந்தோஷம் எனக்கு. புஷ்ஷுன்னு போயிடுச்சு, புஷ்ஷுன்னு போயிடுச்சு, புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஓகே பெருசாக வரட்டும். ஐயோ மணல் கீழே பயங்கர இதாக இருக்குங்க, ஹார்டாக இருக்குது, அதனால ரஃப்பாக இருக்குது. அது வரைக்கும் ஓகே, அதுக்கு மேலே வேண்டாம். அங்கே யோசிச்சாரு அங்கே பாருங்க அந்த இதில் அப்படி சூப்பரா பயங்கரம் ஒன்று வருதுங்க பெருசா. ஐயோ அவ்வளோதான் முழுக்கிட்டாரு. முதல் முக்கு தான் கஷ்டம், அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்கு. ஐயோ ஐயோ அடுத்து அண்ணா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ப மாட்டாங்க சில பேர் அண்டார்டிகா ஓஷன், சதர்ன் ஓஷன் மேப்பில் பாருங்க, சதர்ன் ஓஷன் தான் அண்டார்டிகா ஓஷன், 2 ஒன்று தான். ஓகே 1 2 3 யாருமே இல்லாத பீச்சில் நாங்கள் 2 பேர் மட்டும் வந்து குழந்தைங்க பேர் என்ஜாய் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா. அதுதான் தட்ஸ் ஆஸ்திரேலியா, வைல்டு ஆஸ்திரேலியா. ஓகேங்க அட்டகாசமான குடியலை போட்டாச்சு. ஃபைனலாக இந்த அண்டார்டிகா பெருங்கடலுக்கு ஒரு நன்றி, இந்த கேக்டஸ் பீச்சுக்கு ஒரு டபுள் நன்றி. எப்படி உங்களுக்கு பிடிச்சதா இந்த குடியல் குத்தாட்டம் அண்டார்டிகாவில்? பயங்கர ஹாப்பி. போகலாம் வாங்க. தேங்க்யூ கேக்டஸ் பீச் அண்ட் அண்டார்டிகா ஓஷன். மணி 2:30 ஆச்சு. இன்னும் நம்ம 400 கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியது இருக்கு. போயலாம் வாங்க. அவ்வளோதாங்க கிளம்பி விட்டோம் கேக்டஸ் பீச்சிலிருந்து. உண்மையாலுமே இந்த ஏரியா அட்டகாசம். அந்த பிங்க் லேக்கும் அந்த ப்ளூ லேக்கும் சரி, அந்த பயங்கரமான சாண்ட் டியூன்ஸும் சரி. ஃபைனலாக வந்து முத்தாய்ப்பா இந்த கேக்டஸ் பீச்சு அண்டார்டிக் ஓஷனில் குளிக்குங்கிற ஆசை நிறைய ரீச். அன்றைக்கி ஒரு குத்தாட்டத்தை போட்டேன் நான் என்னென்னா சூப்பர்ண்ணா. அவ்வளோதான். இங்கேருந்து மெயின் ரோடு 25 கிலோமீட்டரு, அப்புறம் ஹைவே பிடிச்சோம்னா ஸ்ட்ரைட்டாக நுள்ளபார் தான் வந்தாச்சுங்க. இப்போ நாங்கள் அப்படியே வந்து இங்குள்ள ஒரு கடையில் தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். பெட்ரோல் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். ஃபுல் பண்ணியாச்சு டேங்கை. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருங்க அந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட பார்டர் வில்லேஜான இந்த யூக்லா அது கிளம்பியாச்சு. மணி இப்போது 3:45. போயிடுவோமா இருட்டுறதுக்குள்ளே? கண்டிப்பாக இருட்டிடும் போகிறதுக்குள்ளே. பட் ஆனால் எப்படி ஒரு நைட்டு 9-10 போயிடலாம். பட் ஆனால் நம்ம வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா போகும்போது டைம் குறைஞ்சிரும். அது என்னங்கிறது நான் போய் சொல்கிறேன் உங்களுக்கு. கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஃபஸ்ட்டு 200 கிலோமீட்டரில் அந்த நுள்ளபார் இது ஆரம்பிக்குதுங்க. பிளைன்ஸ் இங்கே பாருங்கள் போட்டிருக்கு. கங்காரு நிறையா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 80, அதுக்கப்புறம் தான் 110 பண்ணுவாங்க. ஒரே ஒரு தனி வீடு தெரியுதா? வரக்காடு தனி வீடு மட்டும் இருக்குது. யாரோ அந்த க்ரீன் கலரில் ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க தெரியுதுங்களா? இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நைட்டில் இந்த ரோட்லலாம் ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, சுத்தமாக கருகும்னு இருக்கும். அதனால் வந்து போகிறவங்களுக்கு வந்து பாதை மாதிரி விளக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது நைட்டு உங்களுக்கு ஒரு அப்படியே க்ளோ ஆகும். அதே சமயம் அந்த ரெட் கலர் இது வச்சுருக்கீங்க லைட் மாதிரி அடிக்கும். அந்த இதில் கம்ம மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதில். ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து
விசிபிலிட்டி இருக்கும், பார்த்துட்டே போகலாம். இந்த லைட் இது ரிஃப்ளெக்டிவ் இதனால இந்த இது வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு ஒயிட் லைன் மாதிரி போட்டிருக்காங்கல்ல இந்த பக்கம், அதில் வந்து நல்லா ஒரு ஸ்டெப் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ஏன்னா சவுண்டு வருது. ஸோ இந்த பக்கம் போனாலும் சவுண்டு வரும், இந்த பக்கம் போனாலும் சென்ட்ரல் இதுலேயும் அந்த சவுண்டு இருக்குது பாருங்களேன், தெரியுதா? ஸோ கரெக்டாக நம்ம வந்து லேனுக்குள்ளே பர்ஃபெக்டாக போக முடியும். அது நமக்கு உதவி செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த லைட்டும் இருக்கும், நைட்டு க்ரீன் கலரில் தெரியுதா? ஸோ எந்த அளவுக்கு சேஃப்டிக்கு முக்கியம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மோஸ்ட்லி இங்கே நைட் ட்ரைவ் பண்ண மாட்டாங்க, ட்ரைவ் பண்ணால் கூட சேஃபாக வந்து நம்ம போக முடியும் ஒரு இடத்துக்கு லைட் இல்லாமலே. போயிட்டுருக்கோங்க நுல்லபார் நோக்கி. இன்னொரு 20 நிமிஷத்தில் நுல்லபார் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ரோடே பாருங்கள் எவ்வளோ நேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, லைட்டாக ஏற்றமும் இறக்கமாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு பெருசாக ஆங்கிள் டேர்னிங்கே கிடையாது, நேராக போயிட்டுருக்கு. நுல்லபாரில் இன்னும் பயங்கரமாக இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ ரிமோட்டாக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி ரிமோட்டான இடங்கள்ல மைனிங் டவுன்ஸ் இருக்குங்க. அங்கே வந்து ரொம்ப கம்மியான மக்கள் தான் வசிப்பாங்க. பட் ஆனால் பயங்கரமாக ஆஸ்திரேலியாவுக்கு கிடைக்கிற முக்கியமான என்ன சொல்கிறது பணம், இந்த நாட்டோட பொருளாதாரமே இந்த மாதிரி மைனிங்கில் தான் அடங்கியிருக்கு. ஸோ இந்த மைனிங்கில் வேலை செய்கிற கம்யூனிட்டிஸ்க்குலாம் பயங்கர சம்பளம். ஒரு மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு $100 $150 ஒரு மணி நேரத்துக்கு. அப்படின்னா பார்த்துக்க, ஒரு நாளைக்கே இவங்க வந்து அசால்ட்டாக வந்து ஒரு $1000 சம்பாதிப்பாங்க, ஒரு நாளைக்கு $65,000 சம்பாதிப்பாங்க, அந்த அளவுக்கு சம்பளம். பட் ஆனால் என்ன இந்த மாதிரி ரிமோட்டான இடத்துல இருக்கணும். பட் ஆஸ்திரேலியாவுக்கு வருமானமே இதுதான், அதனால தான் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் 90s 60s 70s போட்ட ரோடுகள். நிறைய ஆஸ்திரேலியன் ரோடு போடுறதுக்கு காரணமே ரிமோட்டான ரோட்ஸ் எல்லாமே இதை மைனிங் ஏரியாஸையும் மைனிங் கம்யூனிட்டிஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான். கரெக்டாங்க. ஓகே, சும்மா 200 கிலோமீட்டர் பறந்து வந்துட்டோங்க. நுல்லபார் பிளைன்ஸ் ஆரம்பிக்கிற இடம் இந்த இடத்துல தான். நுல்லபார் பிளைன் ஆரம்பிக்குது. பயங்கரமான ஒரு ட்ரக் போகுது. சாமி இங்க பாருங்க எப்படி செமையா இருக்கா நுல்லபார் பிளைன். ஒரு பயங்கரமான ஒரு 150 கிலோமீட்டருக்கு சமவெளி தான் இந்த நுல்லபார் பிளைன். ஃபுல்லாக சமவெளி, ஃப்ளாட்டாக இருக்கும். இது வரைக்கும் கூட ஓரளவுக்கு அப்படி மேலே கீழே நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் அந்த ஃப்ளாட் ரோடு ஆரம்பிக்குது. உலகத்திலேயே வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃப்ளாட்டஸ்ட் லாங்கஸ்ட் ஹைவே. அதாவது இது வந்து பார்ட் ஆஃப் அந்த ஏரி ஹைவே தான். அதில் இந்த ஒரு பகுதி தான் வந்து இந்த நுல்லபார் பிளைன்ஸு. இதில் இந்த ஒரு ரோடு தான் உலகத்திலேயே மிக நீளமான, மிக நேரான, மிக தட்டையான ஹைவேங்க. 146 கிலோமீட்டருக்கு. கொஞ்சம் கூட மேடோ இறக்கமோ கிடையாது, கொஞ்சம் கூட வளைவோ நெளிவோ கிடையாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், லாங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடம் உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு இது எனக்கு பார்க்க போகிறதில்ல. நீங்கள் கார் ஏறி உட்காந்துட்டு அந்த க்ரூஸ் கண்ட்ரோலா அதை 110 மேக்ஸிமம் ஸ்பீடு 110 வச்சுட்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை கூட மாற்ற தேவையில்லைங்க. எனக்கு பேர் என்ன, ஸ்டியரிங்கை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல. அது பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும் 146 கிலோமீட்டர். அப்படிப்பட்ட ஒரு ஹைவே தான் இது. நம்ம ஊரில் எல்லாம் வந்து அநியாயத்துக்கு வண்டி இப்போ டிராஃபிக்கில் அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ரிமோட்டஸ்ட் ஹைவேல வண்டி ஓட்டுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆஸ்திரேலியா கிளம்பி வாங்க. முக்கியமாக சவுத் ஆஸ்திரேலியா டு வெஸ்ட் ஆஸ்திரேலியா இந்த அடிலேட் டு பெர்த் ரோட் ட்ரிப் ஃப்ரீ ரெண்டல் காரில் நம்மளை மாதிரி எடுங்க. இது ஈஸ்டர்ன் எண்டுங்க, நம்ம வெஸ்ட்டை நோக்கி போகிறோம். ஸோ அது வெஸ்டர்ன் எண்டு, அங்கேயும் இதே மாதிரி ஒரு ரோடு வச்சுருப்பாங்க. பட் நமக்கு அடிலேட்லேருந்து போகிறவங்களுக்கு நுல்லபார் பிளைன் இங்கே தான் ஆரம்பம். ஓகேவா? வெஸ்ட்லேருந்து வர்றவங்களுக்கு நுல்லபார் பிளைன் முடிவு இது, அவ்வளோதான். ஸோ இந்த நுல்லபார் பிளைன்ஸில் வந்தாச்சுங்க. இதுதான் அந்த ஒரு குட்டி டவுன் நுல்லபார் பிளைன்ஸில். நுல்லபார் ரோட் ஹவுஸ் இருக்குது, இங்கே குட்டி ஏர்போர்ட்டும் இருக்குது. வந்தாச்சுங்க நுல்லபார் ரோட் ஹவுஸ். வெல்கம் டு நுல்லபார் ரோட் ஹவுஸ், சவுத் ஆஸ்திரேலியா. இங்கே ஒரு பயங்கரமான கோல்ஃப் கோர்ஸும் இருக்குது. இப்பேற்பட்ட காட்டுக்குள்ளே கட்டி வச்சுருக்காங்க கோல்ஃப் கோர்ஸு. அது இருக்கட்டும், நம்ம அது போகிறதில்ல. ரோட் ஹவுஸ் போயிடலாம். ஒரே இடத்துலையே எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெட்ரோல் பங்க்கு, பாரு, ரெஸ்டாரண்ட்டு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஒரு ஹோட்டலு, மோட்டலு, இந்த மாதிரி 5-6 ஐட்டம் ஒரே இடத்துல இருந்தால் அதுக்கு பேர் தான் ரோட் ஹவுஸ். இந்த மாதிரி ரிமோட்டான ஹைவேஸில் உங்களுக்கு தனித்தனியெல்லாம் இருக்காது, எல்லாத்தையும் ஒரே ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தாங்க ரோட் ஹவுஸ்ன்னு கூப்பிட்றாங்க. இது நுல்லபாரில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் நுல்லபார் ரோட் ஹவுஸ். நம்மளை மாதிரி போகிற வரவங்க, இந்த ட்ரக் டிரைவர்ஸு எல்லாம் இங்கே நிறுத்தி பெட்ரோல் போட்டுப்பாங்க. ஆனால் பயங்கர காஸ்ட்லி இங்கே பெட்ரோலு. டாய்லெட்ஸும் இருக்குது.
ஸோ டூரிஸ்ட்டோட முக்கியமான ஸ்டாப், இங்கே நிறுத்தாமல் போகவே முடியாது இந்த ஹைவேல போனால். நுல்லபார் ரோட் ஹவுஸ், சவுத் ஆஸ்திரேலியா. இங்கேருந்து இன்னொரு 200 கிலோமீட்டர் 190 கிலோமீட்டர் போனால் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பார்டர். 130ன்ட்டேன், சாரி, நீ 190 போகணும். நைட் போயிடுவோன்னு நினைக்கிறேன், பாப்பா என்ன நடக்குதுன்னு. இதுதான் அந்த பெட்ரோல் பங்க்கு. 2.4 பார்த்தோம், 2.5 ஆச்சு, 2.6 ஆச்சு. இங்கே எவ்வளோன்னு பார்ப்போம் பெட்ரோலு. ஸோ நாங்கள் ஆல்ரெடி பிடிச்சிட்டு வந்துட்டோம் பெட்ரோலு. நீ வேணால் அடுத்தது யுக்லாவில் போய் இது பண்ணிக்கலாம். பெர் லிட்டர் ப்ரைஸ் வந்து $2.99ங்க. அட கொடுமையே, $3ங்க ஒரு லிட்ரு. $3 எவ்வளோ தெரியுமா? இப்போ இருக்கிற பணத்துக்கு $198, $66 ஒரு ஆஸ்திரேலியன் டாலர். 1 லிட்டர் பெட்ரோல் இந்த ஆஸ்திரேலியன் ரிமோட் ஹைவேல நுல்லபார் பிளைன்ஸில் $200 இந்தியன் மணிக்கு. இந்த ஏரியா வந்து முக்கியமாக இந்த கடல் பகுதி திமிங்கலங்க ஃபேமஸ். நான் சொன்ன மாதிரி இந்த ஆஸ்திரேலியன் வின்டர் ஜூன் ஜூலை ஆகஸ்டில் அண்டார்டிகாவிலேருந்து இந்த திமிங்கலங்கள் வந்து இந்த கரைக்கு வந்து ஒதுங்கும். அப்படியே கரையை கடக்கும், ஒதுங்கும், அப்படியே போகும். ஸோ அதனால தான் இந்த ஏரியாவில் வந்து வேல் வாட்சிங் ஃபேமஸ். அந்த வேலை தான் இதாக வச்சுருக்காங்க பாருங்க. பெயிண்ட்லாம் சூப்பராக அடிச்சு. நுல்லபார் ரோடு சூயல் இங்கே மட்டும் போட்டுறாதீங்க, இங்கே எதுவும் சாப்பிட்றாதீங்கிறாங்க. அதுவும் எக்ஸ்பென்சிவ் ரொம்ப. சும்மா நாங்கள் பார்த்துட்டு போயிடலாம். அப்படியே போனீங்கன்னா கீழே பேர்த், இங்கேருந்து பேர்த்து எந்த பாதையும் திருந்தாமல் ஒரே ரோட்டில் ஹைவேல போனால் 1658. இதே இங்கேருந்து ஈஸ்ட் போனீங்கன்னா அடிலேட் 1075, சிட்னி 2342. இங்கே பாருங்க, நம்ம இங்கே இருக்கோம். இன்னும் அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்டர். சரி, சவுத் ஆஸ்திரேலியா, இது வெஸ்ட் ஆஸ்திரேலியா. இந்த பார்டரை கிராஸ் பண்ணோன்னே யுக்லா வில்லேஜ். இங்கே தான் போகிறோம். இதுக்கு இங்கே ஒரு ரோட் ஹவுஸ் இருக்குது. இதே மாதிரியே எல்லாமே இருக்குன்னு வைங்களா. ஸோ எய்ரி ஹைவேஸ் செடினால் ஆரம்பித்து இங்கே நார்த்ஸ்பனில் முடியுது. இது வந்து இப்போ நம்ம போகிறதா சொன்னேன் ஹெட் ஆஃப் பைட். இங்கேருந்து அந்த பாருங்கள் திமிங்கலங்கள் இந்த மாதிரி நீந்திட்டு இருக்கும், பக்கத்துலேயே இருந்து பார்க்கலாம். பட் சீசன்லங்கிறதுனால இப்போ போனாலும் வேஸ்ட் தான். பட் ஓவரால் அந்த கிளிப்ஸை பார்க்கறதுக்காக நம்ம வேற ஒரு இடத்துல நின்று பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். நுல்லபார் ரோட் ஹவுஸ் இருந்து டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அந்த யுக்லா டவுனுக்கு இங்கேருந்து ஒரு 180 கிலோமீட்டரு போயிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. போகிற வழியில் அந்த முக்கியமாக அந்த கிரேட் ஆஸ்திரேலியன் பைட் இருக்குல்ல, அந்த 3 கிளிப்ஸு, அதை பார்த்துட்டு போயிடலாம். அது 70 கிலோமீட்டர். இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரங்க. போயிடலாமா? வாங்க. ஒரு இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கும், அது நம்ம வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னு. வரையும் அந்த ஃப்ளாட்டான ரோடு ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 146 கிலோமீட்டர் ஃப்ளாட்டஸ்ட், லாங்கஸ்ட், ஸ்ட்ரெயிட்டஸ்ட் ரோடு இந்த வேர்ல்டு. பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு தெரியுது பாருங்க, ஸ்ட்ரெயிட்டு வந்தாச்சுங்க. அந்த ஃப்ளாட்டஸ்ட் ரோடு தாங்க இது. உலகத்திலே இந்த மாதிரி ரோடு கிடையாதுங்க. நிறைய இடங்கள்ல இருக்கு, ஆனால் 146 கிலோமீட்டருக்கு உலகத்திலேயே கிடையாது. ஸோ இப்படி ஒரு அட்டகாசமான நுல்லபார் பிளைனில் நம்மளும் போயிட்டு இருக்கோம். நானும் ஆனந்தனும். இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். பல ஆஸ்திரேலியருக்கு கனவு இன்னைக்கு வந்து நலவாயிருச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரைட்டஸ்ட் ரோடு, ஃப்ளாட்டஸ்ட் ரோடு சொல்கிறேன்ல, அதனால நீங்கள் ஸ்டீரிங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ண தேவையில்ல. க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டோம். 110 மேக்ஸிமமாக 109க்கு செட் பண்ணியிருக்கோம். 108, 109க்கு க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, நேராக போகுது. நான் பாருங்க இதில் எடுத்துட்டேன் கையை. அங்கே பாருங்க, இந்த கையை எடுத்துட்டேன். அங்கே பாருங்க எவ்வளோ நேராக போகுது. என்ன எப்படி என்ன கேட்டுங்களா? இங்கே பாருங்க, இந்த கையை எடுத்துட்டேன். போயிட்டு இருக்கோங்க. சன் அப்படியே இறங்க போகுது. சன்செட் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு பாருங்க ரோடு. நுல்லபார் பிளைன்ஸ் வாய்ப்பே இல்லை, யாருமே கிடையாது. இது மாதிரி ஒரு கஷ்டமில்லாத ஒரு எஃபர்ட்லெஸ் டிரைவ் வந்து நான் உலகம் வேற எங்கேயுமே பண்ணது இல்லைங்க. வாய்ப்பே இல்லை. அப்படி ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு வண்டி வாட்டுக்கு. லைட்டாக அப்பப்போ அதை எப்படி ஸ்டீரிங் டச் பண்ணால் போதும். மற்றபடி எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்ல. அதான் இது போட்டப்பேன் க்ரூஸ் கண்ட்ரோல். அவ்வளோதான். பாருங்க போயிட்டே இருக்குது. வந்தாச்சுங்க, கிரேட் ஆஸ்திரேலியன் பைட் வந்து விட்டோம். இப்போ இது வந்து சவுத்து. இங்கே பாருங்கள், வெஸ்ட்டு அந்த பக்கம். அங்கே தான் சன்செட் ஆக போகுது. இன்னொரு 1/2 மணி நேரத்தில் மேக்ஸிமம். அழகாக நடப்பாதை போடுறாங்க. போனோம்னா அந்த அட்டகாசமான கிளிப்ஸை பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 இடத்துல இருக்குது இந்த நுல்லபார் மெயின் ஹைவேல. நம்ம ஃபஸ்ட்டு பைட் இதுதான். பாருங்கள், நுல்லபார் பிளைன்ஸில் இருக்கும். எவ்வளவு சமமாக இருக்குது பாருங்கள், சமவெளி. அங்கே போகிற அந்த இது தெரியுது பாருங்கள், ஒரு ட்ரக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டஸ்ட் இது பார்க்குறது ரொம்ப அரிது. ஆஸ்திரேலியா வந்து பெருசாக மலைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்க நாடுங்க. இருக்குது மலைகள், பட் ரொம்ப 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 கம்மி. இப்போ நம்ம பார்க்க போகிறதே ஒரு இயற்கை அதிசயம்தான்.
இந்த புண்டா கிளிஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் போய் பார்க்கலாம். அதாவது இந்த 200 கிலோமீட்டருக்கு அது பயணிக்குது. இந்த நுல்லபாரில் இந்த மிகப்பெரிய கிளிஃபுக்கு தமிழில் வார்த்தை டக்குன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். 200 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் 100 மீட்டர் வந்து உங்களுக்கு வசரம். இந்த பாறைகள் 200 மீட்டருக்கு இந்த மாதிரி வளைஞ்சு மிகப்பெரிய கிளிஃப்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு இயற்கை அதிசயம், பர்டிகுலராக இந்த சவுத் ஆஸ்திரேலியாவோடது. பேபி வேல் அலர்ட் பாருங்கள். வின்டர் மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து இங்கே உங்களுக்கு வந்து வேல்ஸ் வரும். இந்த அண்டார்டிக் ஓஷனில் நம்ம பார்க்க முடியும். இங்கேருந்தே பார்க்கலாம் உங்களுக்கு இப்படியே ஜூம் பண்ணுறோம். பட் பாருங்கள் வியூ பாருங்கள், அப்படி வளைஞ்சு வருது பாருங்கள். அந்த கிளிப்ஸு என்ன ஹைட்டு 100 மீட்ரு. இதே மாதிரி வளைஞ்சு 200 கிலோமீட்டருக்கு இப்படியே தான் போகும் உங்களுக்கு. நம்ம அந்த ஃபைனலாக அந்த முண்டா கிளிப்ஸ் பார்க்குற வரைக்கும் அது நம்ம நாளைக்கு காலையில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருட்டிடும். பட் இது எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட அந்த கிரேட் ஓஷன் ரோட்டில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும். என்ன ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள் இந்த கிளிப்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஆல்மோஸ்ட் 100 மீட்டருங்க. ஒரு அரௌண்டு 80-90 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றும். அப்படியே வளைஞ்சு போயிட்டே இருக்கும். இதே மாதிரியே 200 கிலோமீட்டருக்கு இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. இது பாருங்கள் இந்த வியூ ஜூம் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்கு பாருங்கடா. பாருங்க சன்செட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் சன் இறங்கிருச்சு. தெரியுதா உங்களுக்கு? அந்த பக்கம் வெஸ்ட்டுங்க. இப்படி க்ளோஸில் போய் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கீழே இறங்க போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ பயமாக இருக்குது. விழுந்தா முடிஞ்சுது லைஃபு. இவ்வளோ தூரம் போகலாம் கூட பிரச்சனை. இங்கே ஒரு எப்படி இருக்கு பாருங்க இடம். அப்படியே சாமி செம. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே எதுவும் பெருசாக பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் யுக்லா பார்டர் 100, அப்புறம் அங்கேருந்து 10, அரௌண்ட் 100 to 120 கிலோமீட்டர் பயணம் பண்ண வேண்டியது இருக்குது. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். நம்ம வந்து அங்கே கேம்புக்கு போயிட்டு முடிச்சிடலாம். போகிற வழியில் இருட்டிடும் எப்படி இருந்தாலும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹைவேல ஜாயின் பண்ணிட்டோம். ஐரி ஹைவே, அதில் இந்த நுல்லபார் பிளைன்ஸ். ஆல்மோஸ்ட் சன் செட் ஆக போகுதுங்க. எப்படி சென்டரில் நிற்குது பாருங்கள், ரோட்டோட சென்டரில் அப்படியே இறங்கி. ஓகே, சூரியன் மறைஞ்சிருச்சுங்க. அப்படியே லைட்டாக ஷேட் மட்டும் இருக்கு. வந்துட்டோங்க, பார்டர் வந்து விட்டோம். சவுத் ஆஸ்திரேலியா வெஸ்ட் ஆஸ்திரேலியாவோட பார்டர் வந்தாச்சு. அங்கே தெரியுதா? அதுதான் பார்டர். அங்கே குவாரண்டைன் இருக்குது, எல்லாம் செக் பண்ணுவாங்க. முதல் முறையாக இங்கே நம்ம வச்சுருந்த பழம் காய்கறி எதுனாலும் சரி தூக்கி போட்டு தான் போகணும். இப்படி கிராஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. இன்னுமே இந்த குவாரண்டைன் இது விஷயம் வெஸ்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து 1-2 சில விஷயங்கள் இருக்குது மிச்சம். அதெல்லாம் இப்போ தூக்கி போட்டு தான் போயாகணும், இல்லை சாப்பிட்டு போயாகணும். சாப்பிட முடியாது, தூக்கி போட்டு போயிடலாம். தூக்கி போகிறதுக்கு அங்கே இது வச்சுருப்பாங்க, வேணும்னா சாப்பிட்டு போயிடலாம். இங்கே நிறுத்தி முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் 2 ஸ்டேட்டு, சவுத் ஆஸ்திரேலியா டு வெஸ்ட் ஆஸ்திரேலியா ஸ்டேட் பார்டர் கிராஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்க, போட்டாங்கண்ணா குவாரண்டைன் செக் பாயிண்ட் அஹெட். பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டர் கிராஸ் பண்ணுற ஒரு ஃபீலு வித்தியாசமாக இருக்குது. ஹலோ, பார்த்தீங்களா எல்லாம் இவங்க யார் பஞ்சாபிக்காரங்கன்னு நினைக்கிறேன். ஹிந்திக்காரங்க தான் வந்து ட்ரக் டிரைவர்ஸ் ஓட்டுறாங்க பாருங்க. சான்ஸே இல்லை. இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது பாருங்கள், இங்கே போட்டுடலாங்கண்ணா. இங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே போய்க்கலாம். 8:52 சவுத் ஆஸ்திரேலியாவில் அந்த பார்டரை கிராஸ் பண்ணணும்னு வைங்களேன். மணி என்ன தெரியுங்களா? சொன்ன 9 வைங்க. பார்டர் கிராஸ் பண்ண மணி என்ன தெரியுங்களா? 6:30. என்ன குமார், ஒரே ஒரு 100 மீட்டருக்கு 2.5 மணி நேரம் டைம் டிஃப்ரெண்ட் தான் கேட்குறீங்களா? ஆமாங்க, ஆல்மோஸ்ட் வெஸ்ட் ஆஸ்திரேலியா டைம் என்ன தெரியுங்களா? சிங்கப்பூர் மலேசியா டைமுங்க. இந்தியாவோட 2.5 மணி நேரம் தான் அஹெடு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம இருக்கிற சவுத் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த வெஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கும் 2.5 மணி நேரம் நம்ம வந்து அஹெடாக இருக்கும். இப்போ கிராஸ் பண்ணால் 2.5 மணி நேரம் பின்னாடி போயிடுவோம். 9 மணிலேருந்து 6:30 மணி போயிடுவோம். ஸோ மிச்சம் இருந்த காய்கறி பழம்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக பார்டரை கிராஸ் பண்ண வேண்டியதான். இறங்கி பாஸ்போர்ட் இதெல்லாம் பார்ப்பாங்களா, ஐடி கார்டுலாம்? அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. சும்மா பேக் மட்டும் செக் பண்ணுவாங்க. அதுவுமே மூடு இருந்தால் கேட்பாங்க, இந்த மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னு. இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போக சொல்லிடலாம்.
சந்தேகப்பட்டால் செக் பண்ணலாம். அது வந்து அவங்களோட பொறுத்தது. மற்றபடி ஐடி கார்டெலாம் செக் பண்ண மாட்டாங்க. 24 மணி நேரம் பார்டர் ஓப்பன். எப்போ வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம் உள்ள. அது பிரச்சனை இல்லை. பாருங்க, வெல்கம் டு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா போட்டிருக்கா. அவங்க தான் வந்து செக் பண்ணாங்க. வந்து காரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணாங்க. தேங்க்யூ see you. கார் ஃபுல்லாக செக் பண்ணாங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஏதாவது டிக்ளேர் பண்ணுறீங்களான்னாங்க. நாங்கள் டிக்ளேர் பண்ணல, எதுவுமே இல்லை அப்படின்னா. எதுக்கும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கியெல்லாம் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக செக் பண்ணாங்க. பீனட்ஸு மற்றபடி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் மெயினாக இங்கே ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு. அவ்வளோதாங்க. உள்ளே வந்தாச்சு. ஹனி, அந்த 3 விஷயங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. உள்ளே வந்தாச்சுங்க. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய ஸ்டேட் இதுதான். இதோட கேபிட்டல் பெர்த் வந்து அந்த வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் அமைஞ்ச வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட அதுவே ஒரு 1600 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம். ஃபைனலாக யுக்லா இன்னொரு 10 கிலோமீட்டர் 10 நிமிஷம், ஒரு 7-8 நிமிஷம் பயணத்தில் யுக்லாவோட குட்டி டவுன் வந்துடும். அங்கே தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. உள்ளே வந்துட்டோம். ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வந்தாச்சு. யுக்லா டவுனுக்குள்ளே வந்துட்டோம். ரொம்ப குட்டி டவுனு. இங்கே ஒரு மோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே சாப்பிட்றதுனா சாப்பிட்றலாம். சாரிங்க, க்ளோஸ் டாமா 8 மணிக்கு. என்னது 8 மணிக்கா? டைமே ஒரே குழப்பமாக இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இங்கே சீக்கிரமே இருட்டிடுச்சு. அப்புறம் பக்கத்து தான் இருக்குது. இங்கே ஒரு டைம் போட்டிருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது. 2.5 மணி நேரம் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பெர்த்துக்கு அதிலே எடுக்கும். பட் ஆனால் இங்கே 1 மணி நேரம் இதுக்கும் அது டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தான் போட்டிருக்கு. திரும்பவும் சவுத் ஆஸ்திரேலியாக்கே வந்துட்டோம். தாண்டி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்து நாளைக்கு வந்துக்கலாம் உள்ள. வெல்கம் டு சவுத் ஆஸ்திரேலியா. சவுத் டு வெஸ்ட் வரும்போது தான் இங்கே வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் குவாரண்டைன் பண்ணுறாங்க. அங்கேருந்து இங்கே வரும்போது பெருசாக யாரும் எந்த செக்கும் இல்லை, எதுவும் பண்ணல. நம்ம வழக்கமான அந்த கடைக்கு போய் சாப்பிட்டு தூங்க வங்கி எங்கே நிறுத்திட்டு தூங்க வேண்டியதாங்க. இந்த பக்கம் காடு தான், நடுக்காட்டில் தான் இருக்குது இந்த பார்டரே. நிறுத்தியாச்சு, வந்துட்டோம். அவ்வளோதான். அந்த கடை இருக்குல்ல, அங்கேயே வந்து டோஸ்ட் இருந்தது, அதை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டு இங்கே தூங்க போகிறோம். இன்றைக்கி நைட்டும் ஃப்ரீ கேம்பிங் தான். 3வது முறையாக 3வது நாள். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கொள்கையை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். கரெக்டாக இருக்கிறேன்னா கொள்கையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஹோட்டல் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நைட் தங்கிடுவோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அட்டகாசமான எபிக் ஆஸ்திரேலியன் ரோட் ட்ரிப் அட்வென்ச்சர் 3வது நாள் ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பார்டர். நாளைக்கு கிராஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டோம். திரும்பவும் சாப்பாட்டுக்காக வந்துட்டோம். நாளைக்கு காலையில் கிராஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னும் ஒரு 3-4 நாட்கள் உங்களுக்கு அட்வென்ச்சர் காத்திருக்கு பெர்த் போகிற வரைக்கும், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கேபிட்டல். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4-5 எபிசோட் பார்த்துட்டு நம்மளோட ரான் ரியல் கரண்ட் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் அட்டகாசமான அட்வென்ச்சர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக அந்த அண்டார்டிக் பெருங்கடலில் பட்டையை கலப்பி குளியில் போட்டது. அடுத்த எபிசோடில் வந்து டுவர்ட்ஸ் பெர்த்தை நோக்கி போகலாங்க. பார்க்கலாங்க. நன்றி. பாய்ண்ணா. பாய். குட் நைட். ஓகே, தேங்க்யூ.